ஹாய் வணக்கம். உங்கள் ஆனந்த கண்மணி. ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க நாம் இப்போ கதை கேட்க போகலாமா? சுபலதாவின் உயிரே உன்னை தேடி அத்தியாயம் 4. மருமகளுக்கு வளகாப்பு கூட செய்ய விடலை தேவிகா. ரவிச்சந்திரன் தான் முதலாக அவளுக்கு 4 தங்க வளையல்களை வாங்கி கொடுத்தார். அதுவரை வெறும் பிளாஸ்டிக் வளையலைத்தான் அவள் போட்டு இருந்தாள். காதில் சின்ன தங்கத்தோடு, கழுத்தில் மஞ்சள் கயிறு, இவ்வளவுதான் போட்டிருப்பாள். யாரும் அவளுக்கு எதுவும் வாங்கி கொடுக்க கூடாது என்று தேவிகா சொல்லிவிட்டார். இதனால் அறையில் தனிமையில் அந்த தங்க வளையல்களை போட்டுவிட்ட ரவிச்சந்திரன், அம்மாவுக்கு தெரிய வேண்டாம் என்றவன் கண்ணாடி வளையல்களையும் போட்டுவிட இப்போது அவளுக்கு சிரிப்பு வந்தது. சிரித்து கொண்டே தங்க வளையலை கலட்டி அவரிடம் கொடுத்தவள், எனக்கு கண்ணாடி வளையலே போதும், என் தகுதி இதுதான்னு எனக்கு தெரியும் என்றாள். ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? அம்மா இப்போ இல்லைனாலும் எப்போவாவது உன்னை பற்றி புரிஞ்சுக்குவாங்க. அப்போ உன் கஷ்டம் எல்லாம் போயிடும். அப்புறம் என்ன, நீ என் கூட எப்பவும் சந்தோஷமாக இருக்கலாம் என்றார். கணவனின் பேச்சை பெரும்பாலும் அவள் காதில் வாங்க மாட்டாள். காரணம், இந்த அறைக்குள் பேசியதோடு சரி. அதன் பிறகு அம்மாவை கண்டதும் எல்லாம் அவருக்கு மறந்து போகும் என்று அவளுக்கு நன்றாக தெரியும். எனவேதான் கணவனின் பேச்சை காதில் வாங்க மாட்டாள். வாங்கினா அப்புறம் ஏன், என்ன என்ற கேள்வி கூடவே வரும், வருத்தத்தை தரும். மருமகளின் கையில் கிடந்த கண்ணாடி வளையலை தேவிகா கண்டுக்கவே இல்லை. அவரை பொறுத்தவரை தங்கம், வைரம்தான் அவர் கண்ணில் படும். ஆனால் வசந்திக்கு தெரிந்தது, இந்த கண்ணாடி வளையலை அத்தான் தான் வாங்கி கொடுத்து இருக்கார் என்று. அதுகூட அவளுக்கு பொறுக்கலை. எப்படி அத்தையை மீறி வெறும் கண்ணாடி வளையலை கூட வாங்கி தரலாம் என்று ஆத்திரம், கோபத்திலேயே சுற்றி கொண்டு இருந்தாள். தேவிகாவும் இவள் பிள்ளை பெற்று பிழைத்து வரக்கூடாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு இருந்தார். இந்த நேரத்தில்தான் தேவிகாவின் ஒன்றுவிட்ட தங்கச்சி மகள் இங்கே வந்திருந்தாள். உதயகலா. அவர்கள் பெரும் பணக்காரர்கள். ஆனாலும் அவளுக்கு பிடித்த மாதிரி மாப்பிள்ளை அமையலை. அவர்கள் சென்னையில் செட்டில் ஆகி 2 தலைமுறை ஆகிறது. உதயகலா வெகு நாகரிகமான பெண். அவளுக்கு ஜாதகம், ஜோதிடம் இதில் எல்லாம் நம்பிக்கை இல்லை. ஆனால் அவள் அம்மாவிற்கு நம்பிக்கை அதிகம். அதனால் ஒரே மகளை கூட்டிக் கொண்டு தென் பகுதியில் உள்ள திருமண ஸ்தலங்களுக்கு வந்தார். தேவிகா தான் தங்கச்சி வீட்டாரை தன் வீட்டிற்கு வந்து செல்லும்படி சொல்ல அவளும் சம்மதித்தார். அதன்படிதான் இங்கே அம்மாவும் மகளும் வந்தார்கள். வசந்திக்கு உதயகலாவை நன்றாக தெரியும். அத்தை மகள் ஒரே வயதுடைய பெண்கள். உதயகலாவுக்கு வசந்தி ரவிச்சந்திரனை ஆசைப்பட்டது தெரியும். எனவே இங்கே வந்த உடனே ரவியின் மனைவியை பார்த்துவிட்டு, இங்கே ஏன் வந்த? எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? அவங்க வாழ்கிறத பார்த்து நீ சங்கடப்படவா இங்கே வந்தாய்? வேண்டாம் வசந்தி, பேசாமல் எங்கள் கூட வா, உன்னை ஊருக்கு கூட்டி போகிறோம் என்றாள். இல்லை, நான் வரமாட்டேன். வாழ்ந்தா ரவியத்தான் கூடத்தான் என்றாள் வசந்தி. அந்த சமயத்தில்தான் ரவியின் மனைவி மாடிப்படியில் வழுக்கி விழுந்து சீரியஸ் ஆகி குழந்தை பிறக்க முடியாமல் ஆபரேஷன் பண்ணி குழந்தையை எடுத்தார்கள். ஆண் குழந்தை. அந்த பெண் இறந்து போனாள். நாம் வந்து இருக்கும் சமயமா இப்படி ஆகணும் என்று உதயகலாவின் அம்மா வருத்தப்பட்டார். அந்த பெண்ணின் இறுதி காரியம் முடிந்ததும் அவர்கள் கிளம்ப கூடவே தேவிகாவின் அண்ணன் வீட்டாரும் வசந்தியை கூட்டிக் கொண்டு கிளம்பி விட்டார்கள். ரவிச்சந்திரன் தான் மனம் முடிந்து போனார். இப்படி அற்ப ஆயுளில் போகவா என்னை கல்யாணம் பண்ணி கஷ்டப்பட்டாய்? இப்படி என்னை விட்டு போவாய்னு நான் நினைக்கவே இல்லையே என்று வருத்தப்பட்டார். கலங்கி நின்றார். அதன் பிறகு அவர் இறுகி போனார். திருச்சந்திரன் தான் பேரனை வளர்க்க இளம் தாய் ஒருத்தியை நியமித்தார். ஏனென்றால் தாய்ப்பால் இல்லாமல் பேரன் வளரக்கூடாது என்று. அப்போதுதான் பிரசவமான இளம் தாயை வேலைக்கு வைத்து பேரனுக்கு பால் கொடுக்க வைத்தார். பேரனுக்கு சிவச்சந்திரன் என்று பெயர் வைத்தவர். சிவச்சந்திரனை பால் கொடுத்து வளர்த்தவர்தான் மாறனின் தாய் பொன்னாத்தாள். மாறனும் சிவச்சந்திரனும் ஒரு தாயின் பாலை குடித்து வளர்ந்தவர்கள். பொன்னாத்தா வேற்று சாதி என்று தேவிகா அவளை வீட்டிற்குள் கூட விடமாட்டார். பின்பக்கம் இருந்த ஓட்டு வாரத்தில்தான் குழந்தையை வைத்து கொண்டு இருப்பார். இரவில் தன் வீட்டிற்கு போய்விடுவார். மற்ற வேலையாட்கள் பார்த்து கொள்வார்கள். குழந்தை இரவில் விடாமல் அழுதான். எனவேதான் திருச்சந்திரன் வீட்டின் பின்புறம் ஒரு கூடம், சமையலறை, திண்ணை வைத்து ஒரு சின்ன ஓட்டு வீட்டை கட்டி மாறனின் தாயை அங்கே குடி வைத்தார்.
பொன்னாத்தா தன் மகனைப் போலவே சிவச்சந்திரனையும் வளர்த்தார். என்னதான் பணம் வாங்கி கொண்டு வளர்த்தாலும் வளர்த்த பாசம் அவருக்கும் உண்டு. அவரைத்தான் சிவா முதலில் அம்மா என்றான். சிவா எல்லாவற்றிலும் முதலில் வருவான். அவன் தாத்தா செய்த ஒரே தவறு, பொன்னாத்தாள் தங்கி பேரனை வளர்க்கட்டும் என்று நினைத்து கட்டிய ஓட்டு வீட்டிலேயே கடைசி வரை அவர் பேரன் இருக்கணும் என்று தேவிகாவும் வசந்தியும் செய்துவிட்டார்கள். மருமகள் செத்த 3 மாதத்தில் தன் அண்ணன் மகள் வசந்தியை மகனுக்கு கட்டி வைத்து விட்டார் தேவிகா. ரவிச்சந்திரன் மறுத்தும் அவர் கேட்கலை. திருச்சந்திரன் எதிலும் கலந்து கொள்ளவில்லை. வயல், வரப்பு, தோப்பு, பேரன் என்று தன்னை சுருக்கி கொண்டார். 3 வயது ஆனதும் மாறனையும் அவன் அம்மாவையும் அனுப்பிவிட்டார். அதன் பிறகு வேலையாட்களின் உதவியுடன் பேரனை தானே வளர்த்தார். பொன்னாத்தாள் செய்த பெரிய தவறு, சிவாவை பெரிய வீட்டு பக்கமே போகவிட்டதே இல்லை. சின்ன வயதில் சிவா பெரிய வீட்டின் பக்கம் போக அப்போதுதான் கர்ப்பமாக இருந்த வசந்தி, இனி இவன் இந்த வீட்டு படிவாசலை கூட மிதிக்கக்கூடாது என்று சொல்லி பொன்னாத்தாளை மிரட்ட அவரும் பயந்து போய் அவனை அந்த பக்கமே விடவே இல்லை. அவர் சென்ற பிறகு திருச்சந்திரன் பேரனை வீட்டிற்குள் கொண்டு வர முயல, அவன் வரமாட்டேன், அவங்க அடிப்பாங்க, திட்டுவாங்க, கொன்னுடுவாங்க என்று பொன்னாத்தா அவனை பயமுறுத்த சொன்னதையெல்லாம் சொன்னான். அதை கேட்டு அவர் நொந்து விட்டார். இந்த வீட்டின் மூத்த வாரிசு இந்த வீட்டு படிவாசலை கூட மிதிக்க பயப்படும்படி பண்ணிவிட்டார்களே மாமியாரும் மருமகளும் என்று நினைத்து வேதனைப்பட்டார். பிறகு என்ன, பேரனுடன் தாத்தாவும் அந்த வீட்டிலேயே தங்கிக் கொண்டார். வசந்திக்கு ஊரை கூட்டி விமரிசையா வளைகாப்பு வைத்தார் தேவிகா. வசந்திக்கு ஆண் குழந்தை பிறந்தது. அபிச்சந்திரன் என்று பெயரிட்டார்கள். அவன் அப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா என்று ஏகபோக வசதியில் செல்ல பேரனாக வளர்ந்தான். அவனுக்கு பிறகு பெண் குழந்தை பிறந்தாள். சந்திரலேகா என்று பெயரிட்டார்கள். வளரத்தான் சிவாவிற்கு விஷயம் புரிந்தது. ரவிச்சந்திரனை சின்ன வயதில் இருந்து யாரோ என்று எண்ணி இருந்ததால் அவர் அப்பா என்று தெரிந்த பிறகும் பெரிதாக பாசம் வரலை. பள்ளியில் மாறன், பிரகாஷ் இருவருடன் தான் நட்பாக பேசி பழகினான். தாத்தா அவனை பெரிய கான்வென்ட்டில் தான் சேர்த்து விட்டார். அவனுக்கு அங்கே பிடிக்கலை. ஒரு முறை வேலையாளின் பின்னே அரசாங்க பள்ளிக்கூடத்திற்கு சென்றான். அங்கே மாறன் இருப்பதை பார்த்த பிறகு நான் இந்த பள்ளியில்தான் படிப்பேன் என்று அடம் பிடிக்க வேறு வழி இல்லாமல் தாத்தா அவனை இங்கே சேர்த்து விட்டார். அது முதல் மாறனும் பிரகாஷும் அவனுக்கு நண்பர்களானார்கள். அபிச்சந்திரனும் அவன் தங்கையும் காரில் பள்ளிக்கூடம் போக சிவா மட்டும் வேலையாளின் சைக்கிளில் அமர்ந்து பள்ளிக்கூடம் போனான். சில சமயம் வீட்டின் முன்புற தோட்டத்தில் ரவியும் வசந்தியும் பிள்ளைகளுடன் சந்தோஷமாக இருக்கும்போது சிவா அவர்களை ஏக்கத்துடன் பார்ப்பான். தன் அம்மா உயிருடன் இருந்திருந்தால் நானும் இப்படி அம்மாவுடன் விளையாடி இருப்பேன் என்று நினைப்பான். அப்போது கூட அப்பாவோட விளையாடணும் என்று அவன் நினைக்கவில்லை. அவனுக்கு தோன்றினது இல்லை. வளர வளர தன் நிலையும் அந்த வீட்டில் உள்ளவர்கள் நிலையும் அவனுக்கு புரிந்தது. அவர்கள் இவனை கண்ணால் கண்டால் கூட ஆகாது என்பார்கள். அபிச்சந்திரன் மிகுந்த கர்வம் உடையவனாக பணக்கார செருக்குடன் வளர்ந்தான். அவன் தங்கை லேகா அவனை விட திமிர் பிடித்தவள். பாட்டி தேவிகாவின் மறுபிறவி அவள். எனவே அவன் அவர்களை விட்டு விலகித்தான் நின்றான். நண்பர்கள் இருவரும் 10வது ஃபெயிலாக படிப்பை நிறுத்திவிட்டார்கள். அவன் பாஸானாலும் நண்பர்கள் இல்லாமல் தனியாக பள்ளிக்கூடம் போக பிடிக்கலை. 10-11 வயதிலேயே தாத்தாவை அவனுடன் அந்த வீட்டில் இருக்க விடலை. அவன் நான் தனியாக இருந்துக்குவேன், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போங்க என்றான். நீயும் வா போகலாம், அது உன் வீடுதான் என்றார் தாத்தா. இல்லை, எனக்கு வீடுன்னு எதுவுமே இல்லை, நான் தனிதான் என்றான். தாத்தாவை விட்டு விலக ஆரம்பித்து விட்டான். காரணம், தேவிகா தாத்தா இவனுடன் இருப்பதால் வழக்கம்போல் அவன் அம்மாவை பேசுவது போல் இவனையும் திட்டிக்கொண்டேதான் இருப்பார். நீங்கள் அந்த வீட்டுக்கு போக போறீங்களா, இல்லை அந்த கிழவியை ஒரே அடியாக அடித்து கொண்டுட்டு ஜெயிலுக்கு போகவா என்றான். அவ்வளவுதான். தாத்தா பயந்து விட்டார். என்னதான் மூடி வச்சாலும் வேலையாட்கள் மூலம், ஊரார் மூலம் பாட்டி அவன் அம்மாவை செய்த கொடுமையும் திடீரென அவன் அம்மா வலிக்கு விழுந்து செத்ததையும் அவனிடம் சொல்லத்தான் செய்தார்கள். அதை கேட்டது முதல் அவனுக்கு தேவிகாவை கண்டாலே போதும், அப்படியே வெறியாக்கி விடுவான். நண்பர்களும் தாத்தாவும் தான் அவனை கட்டுப்படுத்தினார்கள். ஒரு முறை இவனின் மனநிலை புரியாத தேவிகா இவனை பற்றி மோசமாக பேச பெரிய கட்டையுடன் அவன் ஓடி வர, அவ்வளவுதான்
செத்தேனே என்று தேவிகா அலற விருட்டென்று இடையில் புகுந்து அந்த அடியை வாங்கி கொண்டார் ரவிச்சந்திரன். அவர் மண்டை உடைந்து மிக மோசமாக மருத்துவமனையில் கிடந்தார். பிழைப்பதே கஷ்டம் என்றார்கள். வசந்தியும் தேவிகாவும் அவனை போலீஸ் ஸ்டேஷனில் புகார் கொடுக்கணும் என்றார்கள். அப்போது சிவாவிற்கு 17 வயது, அபிக்கு 16 வயது. அவன் இவனை அடிக்கணும் என்று துள்ளினான். தாத்தாதான் அவர்களை சமாளித்தார். மகன் பிழைக்க வேண்டும் என்பதை விட பேரன் கொலைகாரன் ஆகிவிடக் கூடாது என்றுதான் தாத்தா பயந்தார். ஒரு வழியாக ரவி உயிர் பிழைத்து விட்டார். அதன் பிறகு இனி யாராவது சிவாவை பற்றி பேசினால் அவன் அடிக்கட்டும் என்று விட்டுவிடுவேன் என்று தாத்தா மிரட்டிய பிறகுதான் தேவிகா, வசந்தி இருவரும் அவன் விஷயத்தில் தலையிடுவதே இல்லை. ஆனால் சிவா ஏதோ கோபத்தில் அத்தனை வருடங்கள் தன் தாயை அவர் கொடுமைப்படுத்தி இருக்காரே என்ற ஆத்திரத்தில் இருந்தவனுக்கு அதன் பிறகு கோபம் அடங்கிவிட்டது. அதன் பிறகு அவன் ஜல்லிக்கட்டில் மாடு பிடிக்க கிளம்பிவிட்டான். முதலில் தடுத்த தாத்தா அவன் கேட்கலை என்றதும் களத்தில் மாடு பிடிக்கும் சுற்றுமத்தை கற்றுக் கொடுத்தார். தாய்வழி தாத்தா, தகப்பன் வழி தாத்தா இருவருமே மாடு பிடிக்கும் வீரர்கள். இரத்தத்திலேயே அந்த வித்தை அவனுக்கு கலந்து இருந்ததால் களத்தில் புகுந்து விளையாடினான். அவன் ஜல்லிக்கட்டிற்கு கிளம்பினால் தேவிகாவும் வசந்தியும் அவன் பிணமாக வரணும் என்று சாமியை கும்பிட ஆரம்பித்து விடுவார்கள். அதுவரை ஊர் சுற்றிய நண்பர்கள் வயலில் கூலி வேலை செய்ய போக இவனும் சென்றான். அதை கேள்விப்பட்ட தாத்தா, நம்ம கிட்ட எத்தனையோ ஏக்கர் இருக்கு, நம்மளோட விவசாயத்தை பாரு என்றார். மறுத்துவிட்டான். அப்போது வேற ஒருத்தர் அவருடைய நிலத்தை குத்தகைக்கு தர்றேன் என்றார். அதை கேட்ட சிவா அதுவரை ஜல்லிக்கட்டில் வாங்கிய தங்க காசு, செயின் இவற்றை விற்று பணம் புரட்டி அந்த நிலத்தை குத்தகைக்கு எடுத்தான். தாத்தா பணம் தருவதாக சொல்லியும் அவன் வாங்கிக்கலை. ஆனால் நிலத்தில் தீவிரமாக பாடுபட்டான். அந்த வீட்டு சாப்பாடு வேண்டாம் என்று மறுத்துவிட்டான். தானே சமையல் செய்து சாப்பிட்டான். முதல் வருடம் கஷ்டப்பட்டாலும் தாத்தாவின் ஆலோசனை அறிவுரையை கேட்டு விவசாயத்தில் முன்னேறினான். இன்னும் பலருடைய நிலங்களை, தோப்புகளை குத்தகைக்கு எடுத்து உழைத்தான். நண்பர்கள் இவனிடமே வேலை செய்தார்கள்.